பகவானுடைய ஒரு பிம்பத்தை, ஒரு சித்திரப்படத்தை, திருப்பியார்ல இருக்கிற மூர்த்தியே குருவாயூர்ல இருக்கிற அப்பனை பார்த்துட்டா சகல துக்கமும் போயிடுறது. அப்படி இருக்கிற போது நேர பிரத்யட்சமாய் பிம்பபூத ரங்கநாதனான ராமனை பார்த்து தசரதனுக்கு துக்கம் போறது ஆச்சரியமா. பட்டத்திரி சொன்னாள் குருவாயூரப்பனை பார்த்து, குருவாயூரப்பா, உலகத்துல மகாபாகியசாலிகள் ஆறு தெரியுமா? உன் நாமா ஒருமண ஹரே முகுந்தா வாசுதேவா ராமா கோவிந்தா குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு இருக்கணும். சொல்ற போது ஆனந்த சமுத்திரத்துல முழுகிண்டு சொல்லணும், பாக்கிய விருத்தியோட சொல்லப்படாது. படந்தோ நாமானி பிரமதபரசிந்தோ நிபதிதா ஸ்மரந்தோ ரூபந்தே வரதகதயந்தோ குணகதா சரந்தோ யே பக்தாः த்வயி கனு ரமந்தே பரமம் அஹம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதானி படந்தோ நாமானி பட்டத்திரி தன்னமர்ந்து மயிர்கூச்சலிட்டு ஹிருதயம் உருகி அப்பனுடைய சந்நிதியிலே அகம் தன்யான் மன்யே, யாரு மகாபாகியசாலி தெரியுமா உலகத்திலே? குருவாயூரப்பா, உன் நாமாவை படிக்கணும், பிரம்மண ஹரே முகுந்தா நாராயணா வாசுதேவான்னு சொல்லணும். ரிஷியெல்லாம் ஸ்மிருதியில சொன்னாள், நாம்னோஸ்தி யாவதீ சக்தி பாப நிர்ஹரணே ஹரே தாவத் கர்த்தும் நசக்னோதி பாத்தகம் பாத்தகீ ஜனஹான்னாள். பகவான் நாமாவுக்கு பாபத்தை போக்குறதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவுக்குள்ள பாபம் பண்ண ஆள் கிடையாதான் உலகத்துல. அந்த நாமாக்குள்ள சக்திக்கு தக்க நாமா எத்தனை பாபங்களை போக்குமோ அவ்வளவு பாபத்தை பண்றதுக்கு ஆள் கிடையாதான் உலகத்துல. அவ்வளவு பகவன் நாமாக்கு சக்தியா. அப்படிப்பட்ட நாமாவை வருமண ஹரே முகுந்தா நாராயணா வாசுதேவான்னு சொல்லி சுவாமியை நமக்கு விலக்கி வாங்கி விடலாம்ங்கிறாள். சொல்ற போது மட்டும் ஆனந்த சமுத்திரத்துல மூழ்கிண்டு சொல்லணும். உன்னுடைய கல்யாண குணகணங்களை எங்க பார்த்தாலும் வர்ணிக்கணும். அனந்த கல்யாண குணநிலையான ஆபத் பாந்தவன் வைகுண்டநாதன் வரதராஜன் வேதவேத்யன் அப்பிரமேயன் வேணுவிலோலன் ரங்கநாதன், அப்படி உன்னை பத்தி சொல்லணும். சொல்ற போது உன்னுடைய மங்கள ரூபத்தையும் மந்தஹாசத்தையும் மங்கள கட்டாட்சத்தையும் ரத்ன கிரீட்டத்தையும் திவ்ய சரணத்தையும் பீதாம்பரத்தையும் துளசி ஹாரத்தையும் ஹிருதய கமலத்துல பார்த்துட்டே சொல்லணும். ஸ்மரந்தோ ரூபந்தே வரதகதயந்தோ குணகதா. குருவாயூரப்பான் நாள் பட்டத்திரி ஒரு ஊர்ல இருக்கப்படாது அப்படி சொல்லிட்டு இருக்கிறவாள் ஊர் ஊரா போகணும். சரந்தோ யே பக்தாः த்வயி கனு ரமந்தே பரமம். எந்த ஊருக்கு போனாலும் ஒன்ன மறக்கப்படாது, ஒன்னிடத்துல ரமிச்சுட்டே இருக்கணும். அப்படி யார் இருக்காளோ அவள் தான் தன்யாள். அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதானி. இப்படி உன் நாமாவை சொல்லிட்டு உன் சரித்திரத்தை சொல்லி ஊரூரா போயிட்டு இருந்தா அவளுக்கு உலக விவகாரம் நடக்கணுமே நாள். அவ என்னென்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் ராஜாவை நினைச்சா ராஜா அவளை பார்க்க வருவாள். சமதிகத சர்வாபிலஷிதான், இவாளை தேடிக்கிண்டு வருமாம் வேண்டிய பொருள்கள் எல்லாம். இவா தேடிண்டு அதை போவாண்டாமா. உன்னுடைய அருள் இருந்தா இவா போய் தேடின்னு போகணுமா? குருவாயூரப்பான் நாள் பட்டத்திரி சுவாமி ஆமான் நாளா. பகவத் அனுகிரகம் இருந்துட்டா ஒரு குறவும் இருக்காது. நாமா போரும். நாமாவை பத்தி சொல்ற போது நாம சங்கீர்த்தனம் பும்சாம் சர்வ பாப பிரணாசனம். நாமா சொல்ற குடும்பத்துல பாபமே இருக்காது. சுவாமியை வருமன நமஸ்காரம் பண்றது லஜ்ஜையை விட்டு வருமன நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பாள். பிரணாமோ துக்கசமனக, துக்கமே வராது அந்த குடும்பத்துக்கு. என்னத்துக்கு திருப்பியாருக்கு வர்றது? ராமனை தரிசிக்கிறது. ராமா ராமான்னு சொன்னா பாபம் போயிடும். சந்தியில நமஸ்காரம் பண்ண துக்கமே வராது, சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம். இத உலகம் முழுக்க புரிஞ்சிட்டு இருந்த தேசத்துல இப்ப என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எதனால நமக்கு க்ஷேமம் உண்டாகும்னு புரியல.
இது கலியில புரியாமத்தான் இருக்கும். அது புஸ்தகம் படிச்சு வராது. மகான்களை போய் அண்டி பகவத்குணம் கேட்டு அவளுடைய சங்கம் இருந்தால்தான் சித்தம் மாறும், தோஷம் விலகும், க்ஷேமம் உண்டாகும். அதற்காகத்தான் கேட்பது.